திருவண்ணாமலை போய் நீங்க போய் வழிபாடு பண்ணும்போது உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடக்குது. அதனாலதான் மக்கள் திருவண்ணாமலைக்கு அதிகமா போறாங்க. இந்த அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிமுடி காணாதவர் அப்படின்னா, கிரிவலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரி அப்படின்னா மலைன்னு. அந்த மலைப்பாதையை வலம் வரும்போது என்ன கேட்டீங்கன்னா சில பரிகாரங்கள் நடக்கும். கிரிவலம்ன்றது கோயிலை சுத்தி வரக்கூடிய விஷயம் தான். நமசிவாயம் சொன்னாவே உங்களுடைய பல தோஷங்கள் விலகும். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. எல்லாருமே போகலாம். அதுல நிறைய போறவங்க யாரு, அவங்களுக்கு என்ன அதிகப்படியான பலன் கிடைக்குது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, சூரியனும் சந்திரனும் எதிர் திசையில இருக்கும். அன்னைக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல், அன்னைக்கு இருக்கக்கூடிய காந்த சக்தி வித்தியாசமா இருக்கிறதுனால அன்னைக்கு நீங்க போகும்போது உங்களுக்கு பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்திருப்பவர் குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ சிவன் கோயிலில் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு சிவன் இருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ அண்ணாமலையார் வந்து திருவண்ணாமலையில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். அதில் என்ன முக்கியத்துவம் இருக்குங்க சார்? ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயங்கள் இது. ரெண்டாவது என்னன்னா, நிறைய பேருக்கு சிவன் கோயிலுக்கு போகலாமா போகக்கூடாதா ஒன்று. ரெண்டாவது, அண்ணாமலையாருக்கு என்ன விசேஷம் நிறைய பேர் கேட்பாங்க. இந்த அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடிமுடி காணாதவர் அப்படின்னா ஒரு ஐதீகம் இருக்குது. என்னன்னா, பிரம்மா வந்து தலைமுடி அவருடைய முடியை பார்க்குறேன்னு போனவர். அதே மாதிரி வந்து விஷ்ணு வந்து அவருடைய பாதத்தை தொடரன்னு போனவங்க. ஆனால் 2 பேராலையும் அந்த இடத்த ரீச் பண்ணவே முடியல. அது என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, பிரம்மா அப்படின்னா கிரியேட்டர் அவர், சரிங்களா? ஒரு விஷயத்தை உருவாக்குனவர். அப்போ உருவாக்குறதுக்கு ஒரு மூளை தேவையா இல்லையா? அப்போ அந்த மூளை சம்பந்தப்பட்ட விஷயம் பிரம்மாவும், அதே மாதிரி பாதத்தை தொட போனவர் விஷ்ணு. விஷ்ணு சொல்லக்கூடியவர் வந்து நம்மளை பாதுகாக்கவர். நம்மளுக்கு இடம், வீடு, வண்டி, வாசல் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். அப்போ இந்த 2 மூளையும், இந்த மண் எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படக்கூடாது, வாழ்க்கையில் முக்தி தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி புரிய வச்சவர் இந்த சிவபெருமான். அதனால தான் அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லி பெரிய விசேஷமாக அந்த சிவனை அந்த கோவிலில் போய் நம்ம வழிபாடு பண்ணுறோம். ஓகேங்க சார். இப்போது திருவண்ணாமலைனாலே கிரிவலம் தான் எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச விஷயம், எல்லாருமே வழிபடக்கூடிய விஷயம். அதில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன? இல்லை, திருவண்ணாமலை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மலை சார்ந்த கோவில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாதாரண ஒரு நிலத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கும் மலை சார்ந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறதுக்கும் நிறைய விசேஷங்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா மலை சார்ந்த கோயில் எல்லாமே பயங்கர பிரபலமாக இருக்குது. காரணம் என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல், சக்தி ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த திருவண்ணாமலை போய் நீங்கள் போய் வழிபாடு பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்குது. அதனால தான் மக்கள் திருவண்ணாமலைக்கு அதிகமாக போகிறாங்க. ஓகே சார். இப்போ என்னால் கிரிவலம் போக முடியாதுங்கிறவங்க எந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் அதுக்கு இன்னொரு பலனாக இருக்கும்? இல்லை, கிரிவலம்ன்றது உங்களுடைய இதுபடி போகலாம், போகாமல் இருக்கலாம். அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது. ஏன்னா காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரிவலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரி அப்படின்னா மலைன்னு அர்த்தம். அந்த மலைப்பாதையை வலம் வரும்போது என்ன கேட்டிங்கன்னா சில பரிகாரங்கள் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஜாதகம் பார்க்க வருவோம். ஜாதகம் பார்க்க வரும்போது சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் நில வீடு, காற்று வீடுலாம் வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ அந்த நில வீட்டில் ஒரு கிரகம் இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் பாத யாத்திரை போங்க, கிரிவலம் போங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக வைக்கப்பட்டதான் கிரிவலம். மற்றபடி பார்த்தீங்கன்னா கிரிவலம் தான் போகணுன்னு அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் அண்ணாமலையாரை போய் தரிசித்துட்டு வந்தாவே சிறப்பு தான். சார், இப்போது அண்ணாமலையாரை தரிசிக்கிறதுக்கு ஒரு சரியான நாள், நட்சத்திரம், அந்த மாதிரி இந்த மாதிரி வழிபாட்டு முறை பண்ணால் பலன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறை இருக்காங்க சார்? இல்லை, முறைன்னு எதுவும் கிடையாது. அண்ணாமலையார் அப்படின்னாவே நீங்கள் நினச்சாவே உங்களுடைய பாவம் தீரும். முதல்ல நீங்கள் போனாவே உங்களுடைய பல ஜென்ம புண்ணியங்கள் கிடைக்கும். அப்போ அதில் சிறப்பான நாள் எதுன்னு கேட்டால் பௌர்ணமி அன்னைக்கு போகிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, பௌர்ணமி திதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் எதிர் திசையில் இருக்கும். அன்னைக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல், அன்னைக்கு இருக்கக்கூடிய காந்த சக்தி வித்தியாசமாக இருக்கிறதுனால அன்னைக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் வந்து மலை அப்படின்னா காட்டுப்பகுதியாக இருக்கும். அப்போ நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு வெளிச்சம் நிறைய இருக்கும். அந்த வெளிச்சத்துக்காக போகக்கூடிய நாளாக பௌர்ணமியை பயன்படுத்துகிறாங்க. அவ்வளோதான் விஷயம். சார், இப்போ திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது ரொம்பவே பிரசித்தி பெற்றது. ஸோ அதை பற்றிய சிறப்புகள் என்ன? திருவண்ணாமலை தீபம் அப்படின்றது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தீபம் வந்து ரொம்ப விசேஷமான தீபம். கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்திகை தீபம்னாவே திருவண்ணாமலையே ஒரு காலகட்டம். நீங்கள் திருவண்ணாமலைக்கு அன்றைக்கி உள்ளே கூட போக முடியாது, அவ்வளோ கூட்டம், அவ்வளோ பக்தர்கள் இருப்பாங்க. என்ன விசேஷம் அப்படின்னா, சிவன் அப்படின்னாவே ஜோதிட சாஸ்திரத்தை சூரியன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சூரியன் நீச்சமாகக்கூடிய ராசி துலா ராசி. துலா ராசிலேருந்து அடுத்தது வந்து விருச்சக ராசிக்கு சூரியன் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் கார்த்திகை மாதம் வரும்.
அந்த கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய தீப திருவிழாவை தான் நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா, ஒரு இருள் இழந்த ஒரு தெய்வம் வந்து இருள் பெறக்கூடிய நாள் கார்த்திகை தீபம் அன்னைக்கு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, சித்திரை மாசம் வரைக்கும் ரொம்ப விசேஷம். அது முதல் முக்கியமான காரணம், அந்த கார்த்திகை மாசமா இருக்கனால, அந்த கார்த்திகை தீப வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்றது. மிகவும் பலன் கொடுக்கக்கூடியது அப்படின்றதுக்காக அந்த நாளை பயன்படுத்தி எல்லாரும் கார்த்திகை தீபம் கொண்டாடுறோம். அந்த நாள்ல அண்ணாமலையார் வழிபாடு பண்றது இன்னும் நிறைய பல விஷயங்கள உங்களுக்கு சார் இப்போ எந்த நபர் வந்து திருவண்ணாமலை போனா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாரி இந்த இந்த கிரகங்கள் இப்படி வலுப்பெற்றிருந்தா, நம்ம அந்த ராசிக்கு அங்க போறது நல்லா இருக்கும். அப்படி ஏதாவது சிறப்பான ராசிகள், நட்சத்திரம் இருக்கா? ராசி நட்சத்திரம்னு சொல்றத விட என்னன்னா யார் யாரெல்லாம் போலாம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே போலாம். நமசிவாயம் சொன்னாவே உங்களுடைய பல தோஷங்கள் விலகும். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. எல்லாருமே போலாம். அதுல நிறைய போறவங்க யாரு? அவங்களுக்கு என்ன அதிகப்படியான பலன் கிடைக்குது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசி அன்பர்கள். அவங்க போனாங்க அப்படின்னா நிறைய பேர் புகழ் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா, நிறைய அரசியல் தலைவர்கள், பார்த்தீங்கன்னா அரசியல்ல இருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், அவங்க அந்த நட்சத்திரத்துல இருக்கவங்க திருவண்ணாமலை போகும்போது அவங்களுடைய அரசியல் செல்வாக்கு அதிகமாகுது. அரசியல் வாழ்க்கையில பெரிய லெவல்ல வராங்க. அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த நட்சத்திரம் அந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய லெவல்ல பயன்படுது. அது மட்டும் இல்லாம, உத்தர நட்சத்திரம் வரக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள். இந்த சிம்ம ராசியில வந்து சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ராசி. அதனால என்ன கேட்டீங்கன்னா, அந்த நட்சத்திரக்காரர்கள் போகும்போது என்ன கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில எல்லா செல்வமும் கிடைக்கும். எல்லா வளமும் கிடைக்கும். அதேமாதிரி உத்திராட நட்சத்திரம் சொல்லக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள். தனுசு ராசி அன்பர்களும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க திருவண்ணாமலை போகும்போது வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து முக்தி பெற்று வாழ்க்கையை சிறப்பா வாழக்கூடிய ஒரு அனுபவம் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே. யார் போகணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப எந்த ராசிக்காரங்கள் போறது அவ்வளோ சிறப்பு இருக்காது, இல்ல போகக்கூடாதுங்கிற மாரி யாராவது இருக்காங்க சார்? கண்டிப்பா இருக்கு. இல்லாம இல்ல. எல்லாருமே போலாம். பட் என்னன்னா, சில ராசி அன்பர்கள் போனாலும் பிரச்சனைகள் தீராது. ஏன் அப்படின்னா, அது முக்திய குடுக்குற வேலைய செய்யும். அந்த சில ராசிகள். இப்ப பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி அன்பர்கள். அவங்கலாம் திருவண்ணாமலைக்கு போனாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பா முக்தி கிடைக்கும். வாழ்க்கையில விரக்தி இல்லாம இருப்பாங்க. அதே மாரி சிம்ம ராசியில வரக்கூடிய மக நட்சத்திர அன்பர்கள் போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வாழ்க்கையில பொருளாதாரத்துல கடன் பிரச்சனைகள் தீரும். அதேமாரி நோய் தீர்வதற்கான வாய்ப்புகள் நெறைய உண்டு. அதேமாரி மூல நட்சத்திரம். இப்ப மூல நட்சத்திரம் அப்படின்னா கல்யாணம் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுலாம் நெறைய சொல்றாங்க. அப்ப அந்த மூல நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய ஆண்கள், மூல நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பெண்கள், தனுசு ராசி அன்பர்கள் போனாங்க அப்படின்னா, வாழ்க்கையில எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து, அதேமாரி நோய், கடன், வம்பு வழக்கு இல்லாம வாழ்க்கைய வாழ்றதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்ப அந்த அண்ணாமலையார் கண்டிப்பா ஏற்படுத்தி குடுப்பாரு. ஓகே. சார் இப்போ ஒரு புதுமண தம்பதிகள் இருக்காங்க அப்படிங்கும்போது, திருவண்ணாமலையில போய் வேண்டுதல்னால ஏதாவது சிறப்பான பலன் இருக்காங்க சார்? இல்ல அதான் சொன்னேன். நமசிவாயம்னு சொன்னாவே பெரிய விசேஷம் தான். இதுல வந்து புதுமண தம்பதிகளுக்கு இன்னும் பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்துல ஒண்ணு இருக்கு. சாகும்போதாவது சங்கரா சங்கரான்னு சொல்லுவாங்க. அந்த சங்கரா அப்படின்றது சிவன் தான். வேற யாரும் கிடையாது. சங்கரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிவனுடைய பேர் தான். அப்ப அந்த சாகும்போதாவது சங்கரா சங்கரான்னு சொல்றத விட, புதுமண தம்பதியர், அதுவும் வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய தம்பதியர் போனாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில எல்லா பார்த்தீங்கன்னா, குழந்தை பேரு கரெக்ட்டா கிடைக்கும். அதே மாரி அவங்களுக்கு வேலை வாய்ப்புல பிரச்சனைகள் வராது. பிரிவினைகள் கண்டிப்பா வராது. அதனால புதுமண தம்பதியர் போறது ரொம்ப சிறப்பு. அதுவும் சின்ன வயசுல நீங்க சிவ வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, வாழ்க்கையில உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. பொருளாதாரத்துல உங்களுக்கு நல்லா சிறப்பா இருப்பீங்க. அதுமாரி தேவையில்லாத பிரச்சனை நீங்க மாட்ட மாட்டீங்க. அந்த மாரி ஒரு அமைப்ப சிவபெருமான் குடுப்பாரு. அதனால புதுமண தம்பதியர் போறது ஒண்ணும் தப்பு ஒண்ணும் கிடையாது. நல்லது தான். சார் இப்ப நான் அவ்வளோ தூரம் என்னால டிராவல் பண்ண முடியல. திருவண்ணாமலை வந்து என்னால போக முடியலைங்கும்போது, வீட்ல இருந்து நம்ம வழிபடுறதுக்கான முறைகள் ஏதாவது இருக்காங்க? கண்டிப்பா செய்யலாம். அன்னைக்கு நீங்க பௌர்ணமி அன்னைக்கு நீங்க திருவண்ணாமலையோட ஃபோட்டோ வீட்ல வச்சு, அன்னைக்கு நீங்க வேண்டுதல் வைக்கலாம். இல்ல பக்கத்துல இருக்க சிவன் கோயில். நீங்க பார்த்தீங்கன்னா, கிரிவலம் சொல்றோம். கிரிவலம்ன்றது கோயில சுத்தி வரக்கூடிய விஷயம் தான். சரிங்களா? அது திருவண்ணாமலை பண்றத விட, நீங்க பக்கத்துல இருக்க சிவன் கோவில்லயே சிவன் கோயில்ல பிரகாரத்த சுத்தி வந்தா அதுவே மிகப்பெரிய பரிகாரம் தான். நீங்க அவ்வளோ தூரம்லாம் போகணும் அவசியம் இல்ல. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா ஊர்லயும், எல்லா கிராமங்கள்லயும் சிவன் கோயில் இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் அதுவா தான் இருக்கு. ஓகே. நம்ம திருவண்ணாமலை பத்தி நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோங்க சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். நன்றி சார்.